நடித்த லீடர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து 2வது வாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் அதாவது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ரசிகர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறோம். இன்று தூத்துக்குடியில் கிளியோபாட்ரா அந்த தியேட்டரில் தான் தியேட்டர் விசிட் பண்ணி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தான். 99% இந்த தியேட்டர்ல அந்த 99% பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்பா அம்மா குழந்தைகள் காலேஜ் போகிறவங்க இப்படி எல்லாருமே இந்த லீடர் படத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி ஒரு சீனை கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக கதாநாயகனாக நடித்துள்ள லீடர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுள்ள லெஜண்ட் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. தமிழக அந்த நடிகர்களே யாருமே இந்த மாதிரி ஒரு நடிப்பை கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பாலிவுட் தரத்திற்கு நல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள், எனது தலைவன் லெஜண்ட் அவர்களை, லீடர் அவர்களை இந்த மாதிரி ஒரு கோணத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு கதாநாயகனும் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரத்தை நடிக்கும்போது அவங்க பேர் என்னவோ அந்த கதாபாத்திரமா தெரிவாங்க. ஆனால் இந்த படத்தில் லெஜண்ட் அவர்கள் இந்த கதாபாத்திரம் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு அப்பாவாக, ஒரு மனைவிக்கு கணவனாக, முக்கியமாக ஒரு அதிகாரியாக, இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே, மாறன் அப்படின்ற கதாபாத்திரமும் சரி, சக்திவேல் அப்படின்ற கதாபாத்திரம் சரி பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அனைத்து ரசிகர்களையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் திரு முத்து, மகளிர் அணி தலைவி கலைவாணி, மாநில இளைஞர் அணி மதன் அவர்களுக்கும், டேனி அவர்களுக்கும், டேவிட் அவர்களுக்கும், யாருமா அருண் அவர்களுக்கும், சிவா மற்றும் சில பேர் நான் விட்டு போயிருக்கலாம், அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நிர்வாகமுமே அந்த நிர்வாகி